அத்தியாயம் 7. தமிழ் சொன்னதைக் கேட்டு அருவிக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஒரு மாதிரி அப்படியே ஸ்டக் ஆகி நின்று விட்டாள். சாரிங்க, நான் ஏதோ தெரியாம. அவளுக்கு வருத்தமாக இருந்தது. ஐயோ, என்னங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. சில பெண்கள் கத்தும் சத்தம் கேட்டது. ஐயோ, அருவி அக்கா, காப்பாத்துங்க! சில பெண்களின் கதறல் சத்தம் கேட்டது. அது இவர்கள் இருவருக்கும் கேட்கத்தான் செய்தது. கத்துங்கடி, நல்லா கத்துங்க. நீங்க கத்துற சத்தம் கேட்டு ஒளிஞ்சிருக்கவ வெளிய வரணும். ஆ, கத்துங்க. அந்த மினிஸ்டர் மகன் ஒரு பெண்ணின் முடியை பிடித்து அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். இங்க அருவி பதறினாள். அவங்க எனக்காக தான் அந்த பொண்ணுங்களை அடிக்கிறாங்க. நான் அப்ப போகணும். அவள் பதட்டமாக எழுந்து நின்றாள். என்ன பேசுறீங்க? அவங்க உங்களைத்தான் தேடி வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆனா என்ன பண்ணுவீங்க? வேணாங்க. தமிழ் அவளை தடுத்தான். அதுக்காக அவங்களுக்கு என்ன ஆனாலும் அப்படியே விட்டுடலான்னு சொல்றீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாரும் பாவம். நான் இப்ப போய் தான் ஆகணும். அவங்களுக்கு நான் தான் வேணும். என்னால எதுக்கு எல்லாரும் கஷ்டப்படணும்? அவள் உறுதியாக இருந்தாள். அப்ப நானும் உங்க கூட வரேன். தமிழ் எழுந்து நின்றான். அவனுக்கு இந்த சண்டை சச்சரவு எதுவும் பிடிக்காது. ஆனாலும் கூட அவளை தனியே விடும் அளவுக்கு அவன் மோசமானவன் அல்ல. ஆனால் அவனை உடன் அழைத்து சென்று அவனை பிரச்சனையில் மாட்டிவிடும் அளவிற்கு அவளும் மோசமானவள் இல்லை. அதனால் அவள் சற்றும் யோசிக்காமல் அங்கிருந்த மயக்க ஊசி எடுத்து தமிழ் கையில் போட்டு விட்டாள். சாரிங்க. என்னால மத்தவங்க பிரச்சனையில மாட்டிக்கிறத நான் விரும்பல. தமிழுக்கு கண்கள் சொருகியது. மெல்ல மயக்கம் கொண்டவனை அங்கு படுக்க வைத்துவிட்டு அருவி அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். அப்பொழுது அங்கு அடர்ந்த கேசமும் கருத்த இதழ்களில் நக்கல் சிரிப்பும் ட்ரிம் செய்யப்பட்ட தாடி என்று திமிரான தோரணையில் நின்று கொண்டிருந்த அந்த மினிஸ்டர் மகன் சந்தோஷை கவனித்தாள் அருவி. இதற்கு முன் அவனை பார்த்தது போல் அவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. ஏய் மவளே, இன்னும் ஒரு நிமிஷத்துல நீ என் கண்ணு முன்னாடி நிக்கணும். இல்லனா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொருத்தி உசுறு போகும். நீ டாக்டர் தானே? உனக்கு உசுரோட மதிப்பு என்னன்னு தெரியும் தானே? அப்படின்னா மரியாதை என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு. அந்த இடமெங்கும் கேட்கும்படி சத்தம் போட்டு கத்தினான் அவன். ஆனா அவ வர மாதிரி தெரியல. அவளுக்கு பயம் இல்ல. அதனால ஒருத்தி அறுத்து போடுங்க. அப்பதான் அவளுக்கு பயம் வரும். உடனிருந்த கூட்டாளி ஒருத்தன் கிண்டலாக சொன்னான். அப்படிங்கிற? சந்தோஷம் அவன் அருகில் இருந்தவள் கழுத்தில் கத்தியை வைத்தான். அண்ணா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, ப்ளீஸ்! அந்த பெண் கதறி அழுதாள். பாரு, எனக்கு யாரையும் கொல்லக்கூடாதுன்னு தான் தோணுது. ஆனா அவளுக்கு அந்த அக்கறை இல்லையே. அப்ப நான் என்ன பண்றது? ஒருத்தி அறுத்து போட்டாதான் வெளியே வருவா போல. அவன் கையில் இருந்த அந்த கத்தி அந்த பெண்ணின் கழுத்தில் அழுத்தமாக பதியும் சமயத்தில் அருவியின் சத்தம் கேட்டது. ஏதோ பண்ணிராத, நான் இங்கதான் இருக்கேன். திடீரென்று கேட்ட அந்த சத்தத்தில் சந்தோஷ் சத்தம் வந்த பக்கம் மெல்ல திரும்பி பார்த்தான். மஞ்சள் வண்ண லெஹன்கா சுடிதாரும் கழுத்தை ஒட்டிய மெல்லிய தங்க செயினும் நெற்றியில் சிறு கருப்பு பொட்டும் அடர்ந்த கரும் கூந்தலும் கலைந்து நெற்றியில் தவழ்ந்து கொண்டிருக்க அங்குமிங்கும் வேர்வை துளிகள் எட்டி பார்க்க மூச்சு வாங்க ஓடி வந்து நின்றவளை கண்டதும் அந்த பெண்ணின் கழுத்தில் வைத்திருந்த அந்த கத்தியை மெல்ல கீழிறக்கினான் சந்தோஷ். அருவியை பார்த்ததும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகன் அவசரமாக சந்தோஷ் அருகே ஓடி வந்தான். மாமா, இவதான் மாமா, அன்னைக்கு நடிச்சது இவதான். வேகமாக ஓடிவந்து அவன் காதில் முணுமுணுத்தான். சந்தோஷ் பார்வை அவளை விட்டு இம்மியும் நகரவில்லை. ஏண்டா, பொண்ணுன்னு சொன்ன, ஆனா இவ்ளோ அழகான பொண்ணுன்னு சொல்லவே இல்ல. கையில் வைத்திருந்த கத்தியை மெல்ல வாயில் வைத்து கடித்து கொண்டான் அவன். சந்தோஷ் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் ஒரு மாதிரி. அழகான பெண்களை பார்த்துவிட்டால் அவ்வளவுதான். அவன் கட்டுப்பாட்டை அவன் இழந்து விடுவான். அவனிடம் இருக்கும் கெட்ட பழக்கம் இது. ஓச்சுடா, அண்ணா ஃபிகரை பார்த்து ஆஃப் ஆயிட்டாரு. உடனிருந்தவர்கள் ஹஸ்கி வாய்ஸில் முனகிக் கொண்டார்கள். அருவி அவசரமாக அவர்களை நோக்கி ஓடி வந்தாள். நான் தான் அருவி, அவங்கள எதுவும் பண்ணிராத. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, பதட்டமாக சொன்னாள். சந்தோஷ் அவள் சொன்னதையெல்லாம் கவனிக்கவில்லை. அவன் கண்கள் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தது. இல்லை இல்லை, ரசித்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் அவளின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து கொண்டிருந்தது. ஏய், என்னடி என்ன அடிச்சுட்டு அப்படியே போனா விட்டுருவனா என்ன? இன்னைக்கு செத்தடி நீ. ஏன்டா அவன் மேல கை வச்சோன்னு வாழ்நாள் முழுசு நீ வருத்தப்படணும். அந்த மாதிரி உன்னை அசிங்கப்படுத்த போறேன் என்றவன் கோபமாக கத்தினான். அவன் கத்தலுக்கெல்லாம் அருவி கொஞ்சம் கூட அசராமல் நின்று கொண்டிருந்தாள். அவள் இதழில் ஒரு நக்கல் புன்னகை வந்து மறைந்தது. ஹா, எப்ப என்ன அடிக்க இத்தனை பேரை கூட்டிட்டு வந்தியோ அப்பவே நீ ஒரு வேஸ்ட் பீஸ்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பாருங்க, நான் ஒண்ணு இவனை வாலண்டியரா அடிக்கல. ஒரு பொண்ணு ஆசிட் அடிப்பேன்னு மிரட்டி இருக்கான், அதனாலதான் அடிச்சேன். கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவ சம்மந்தம் இல்லாம அவ கைய தொடக்கூடாதுன்னு சொல்லுது சட்டம்.
அப்படி இருக்கும்போது, விருப்பம் இல்லாத பொண்ண கட்டாயப்படுத்தி லவ் பண்ண சொன்னா, அடிக்காம என்ன பண்ணுவாங்க? நான் பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. அப்படி என் கூட தான் நீங்க சண்டை செய்யணும்னா, வாங்க ஒத்தைக்கு ஒத்த வச்சுக்கலாம். ஆனா இங்க இருக்க யாருக்கும் தொந்தரவு இல்லாம. அவள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை படபடவென்று பேசி முடித்தாள். இவ்வளவு நேரம் அவள் அழகை மட்டும் ரசித்துக் கொண்டிருந்தவனுக்கு, அவளுடைய இந்த திமிரான பேச்சும், பயமில்லாத அவளின் நடவடிக்கையும் இன்னும் பிடித்தது. சிரித்துக் கொண்டான். மாமா, அவ என்ன அசிங்கப்படுத்துறா, நீ என்னன்னா சிரிக்கிற? அவள ஏதாவது செய்யணும் மாமா. அவன் கொதித்தான். செஞ்சுருவோம். சந்தோஷ் மெல்ல அந்த இடத்திலிருந்து அந்த கண்களில் கோபமுடன் நின்று கொண்டிருந்த அருவி நோக்கி நடந்து சென்றான். அவன் பின்னே நின்ற ஆட்கள் மூலமே அவன் பெரிய இடம் என்று அருவியால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவள் பயமின்றி நின்று கொண்டிருந்தாள். சந்தோஷ் அவள் அருகே வந்து நின்று அவளை 2 நொடி உற்று பார்த்தான். நீ சொன்னது சரிதான். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு மத்தவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால நம்ம இந்த பிரச்சனைய தனியா டீல் பண்ணிக்கலாம். அவன் பார்வை அவள் மீது வேறு விதமாக படிந்தது. அவன் பார்வையின் அர்த்தம் அப்பொழுது அவளுக்கு புரியவில்லை. தனியாவே டீல் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி அவளை ரசித்து பார்த்தவன் பார்வை அவளின் மறைத்து வைக்கப்பட்ட அழகில் தேங்கி நின்றது. அருவியோ அவன் சொன்னதின் அர்த்தம் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். சந்தோஷ் அவளை திரும்பி பார்த்தபடி நடந்து சென்று வண்டியில் ஏறினான். மாமா, என்ன மாமா? அவனை அழைத்து வந்தவன் ஒன்றும் புரியாமல் கத்தினான். சந்தோஷ் அவனை கண்டு கொள்ளாமல் வண்டியை எடுத்தவன் அந்த இடத்தினை விட்டு கிளம்பும் முன் மீண்டும் ஒரு முறை அவளை திரும்பி பார்த்து ஒரு மாதிரி அர்த்தமாய் சிரித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்றான். மாறன் நெற்றியை பிடித்தபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அருவியும் அவள் நண்பர்களும் அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியேதான் காத்து கொண்டிருந்தார்கள். என்ன இதெல்லாம்? உன்கிட்ட எத்தன முறை சொன்னேன். தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாதன்னு. இன்னைக்கு பாரு, உன்னால எத்தன பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அ அது வந்து ப்ரோ, கெவின் மெல்ல பேசத் துவங்கினான். யாரும் எதுவும் பேசக்கூடாது. இப்ப உள்ள போனது எதுவும் பேசாம அந்த இன்ஸ்பெக்டர் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அண்ணா அதற்கு மேல் பேச வாயெடுத்தவள் அவள் அண்ணனின் பார்வையில் அப்படியே வாயை மூடிக்கொண்டாள். அண்ணா சொன்னா கேப்ப தானே? அவள் அமைதியாக இருந்தாள். உன்கிட்ட தான் அம்மு கேக்குறேன். அண்ணா சொன்னா கேப்ப தானே? கேப்பேன் அண்ணா, தயக்கமாக சொன்னாள். அப்ப அங்க யார் என்ன சொன்னாலும் கோபப்படாம, அமைதியா மன்னிப்பு கேட்டுட்டு வந்துரு. அவளுக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. தவறு செய்தவர்கள் அவர்கள். ஆனால் மன்னிப்பு அவள் கேட்க வேண்டுமாம். அவள் வேறு யார் சொல்லியிருந்தாலும் இதை செய்திருக்க மாட்டாள். ஆனால் அவள் அண்ணன் சொல்லும்போது அவளால் எதுவும் பேச முடியவில்லை. சரிண்ணா. மாறன் தங்கை அருகே வந்து அவள் தலையை வருடி விட்டான். அம்மோ, எனக்கு எல்லாமே நீதான்டா. உனக்கு ஏதாவதுனா என்னால தாங்க முடியாதுடா. எனக்கு நீதான்டா முக்கியம். ஏட்டு வந்து அவர்களை உள்ளே அழைத்தார். ஏற்கனவே அங்கு இன்ஸ்பெக்டர் மகனும் கட்சி ஆட்களும் நின்று கொண்டிருந்தார்கள். இவதான்! போலீஸ் மகன் அருவியை பார்த்ததும் தவ்வினான். டேய், பேசாம இருடா. பேசத்தானே வர சொல்லிருக்கோம். கொஞ்சம் அமைதியா இரு. அவனை அமைதிப்படுத்தினார்கள். இதுல அருவி யாரு? அருவி முன்னே வந்து நின்றாள். என்னம்மா நீ? பொண்ணா இருந்துகிட்டு இப்படி ஒரு பையன போட்டு அடிச்சிருக்க? ஏன் பசங்க மட்டும்தான் பொண்ணுங்கள அடிக்கணும், ஆசிட் எல்லாம் அடிக்கணுமா? துடுக்குத்தனமாக பேசினாள். அம்மோ, என்ன பண்ற? அமைதியா இரு. தங்கை கையை பிடித்து அமைதிப்படுத்தினான் மாறன். டாக்டர் படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி பேசலாமா? தப்புமா. அப்போ டாக்டர் படிக்கிற பொண்ணு மேல ஆசிட் அடிக்கிறேன்னு சொல்றது மட்டும் சரியா? அவள் என்ன செய்வது? அமைதியாக இருக்க நினைத்தாலும் அவளால் முடியவில்லை. துடுக்குத்தனமாகவே பேசிக் கொண்டிருந்தாள். அம்மோ! அவள் கையை பிடித்து பேசாதே என்பதைப் போல் ஜாடை காட்டினான் மாறன். அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ அப்படித்தான் கொஞ்சம் துடுக்குத்தனமா பேசிருவா. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. அத பெருசா எடுத்துக்காதீங்க. மாறன் மன்னிப்பு கேட்டான். அண்ணா, என்ன பண்ற? நீ எதுக்கு சாரி கேக்குற? நீ என்ன பண்ண? அம்மோ, அமைதியா இரு. அவள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அந்த போலீஸ் மகன் நக்கலாக பேசினான். தேனருவி அவனை முறைத்து பார்த்தாள். அம்மோ, சாரி கேளு. அருவி அமைதியாக இருந்தாள். அம்மோ, மன்னிப்பு கேளு. கண்களால் இறைஞ்சினான் மாறன். அவளுக்கு வருத்தமாக இருந்தது. அண்ணா, அவன் தப்பு பண்ணிருக்கான். ஒரு பொண்ண மிரட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஆளுங்கள கூட்டிட்டு வந்து காலேஜ்ல எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்கான். அவன் தான் தப்பு பண்ணிருக்கான். அவன் தான் மன்னிப்பு கேட்கணும். நான் எதுக்கு சாரி கேட்கணும்? இது சரிப்பட்டு வராது போல. நாங்க இத எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கிறோம். அந்த பக்கம் காவி வேஷ்டி அணிந்த சிலர் சத்தம் போட்டார்கள். அம்மோ, அடம் பிடிக்காத. அண்ணா சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப சாரி கேட்க போறியா இல்லையா? மாறனிடம் சிறு கோபம் எட்டி பார்த்தது. அவள் தலையை குனிந்தபடி இருந்தாள். அப்ப சாரி கேட்க மாட்டல்ல? அப்ப நான் அவங்க கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். மாறன் கீழே விழுக போனான். ஐயோ! அண்ணா என்ன பண்ற?
அவசரமாக அவனை தடுத்து நிறுத்தினாள். செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்பது அவள் அகராதியில் கூட கிடையாது. ஆனால் தன் அண்ணா இவர்கள் காலில் விழுவதை அவள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் வேறு வழி இல்லாமல் அதற்கு ஒப்புக்கொண்டாள். எ என்ன என்ன மன்னிச்சிடு. அவ்வளவுதான். அந்த 2 வார்த்தையை கேட்பதற்கு அவளுக்கு அத்தனை தடுமாற்றம். அதற்கு மேல் ஒரு நொடி கூட அருவி அங்கு நிற்கவில்லை. கோபமாக அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தாள். அத்தியாயம் 8. "ஏ அருவி! ஒரு நிமிஷம் நில்லு!" அவள் நண்பர்கள் எல்லாம் அவள் பின் ஓடினார்கள். மாறனுக்கும் தங்கையின் வேதனை புரிந்தது. ஆனால் அவர்கள் தங்கை மீது எஃப்ஐஆர் கொடுத்து விட்டால் அவள் வாழ்க்கையே வீணாகிவிடும். அவள் டாக்டர் கனவும் நாசமாகிவிடும். அதனால்தான் இத்தனை போராடி மன்னிப்பு கேட்க வைத்தான். அவர்கள் எல்லாம் நக்கல் சிரிப்புடன் கிளம்பி சென்றார்கள். எல்லாம் எழுதி கொடுத்துவிட்டு மாறன் வெளியே வரும்பொழுது அருவியின் நண்பர்கள் மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். "அம்மு எங்க?" அவன் கண்கள் தங்கையை தேடியது. நாங்க வர்றதுக்குள்ள எல்லார் வண்டியையும் பஞ்சர் பண்ணிட்டு, அவ மட்டும் பைக் எடுத்துட்டு இங்கிருந்து கோவமா போயிட்டா. மாறனுக்கு புரிந்தது அவள் கோபமாக இருக்கிறாள். அதனுடன் அவர்கள் யாரும் அவளை ஃபாலோ பண்ணி வரக்கூடாது என்றும் எண்ணி இருக்கிறாள். மின்னல் வேகத்தில் அந்த பைக்கில் சென்றவளுக்கு அத்தனை கோபம். தவறு செய்தது அவர்கள். ஆனால் மன்னிப்பு கேட்பது நானா? வேகமாக சென்றவள் வந்து நின்றது ஹாஸ்பிட்டல் முன்புதான். தமிழ் இங்குதான் அட்மிட் ஆகி இருந்தான். அவனை பார்க்கத்தான் வந்திருந்தாள். தமிழ் அந்த நார்மல் வார்டில் நிம்மதியான உறக்கத்தில் இருந்தான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மெல்ல கண்களை திறந்து பார்த்தவன் அருவியை கண்டு புன்னகை செய்தான். "அருவி, வாங்க." "டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?" "அப்படிலாம் இல்லங்க." மெல்ல எழுந்து அமர்ந்தான். "சாரிங்க, என்னால தானே." அவளுக்கு சங்கட்டமாக இருந்தது. "அருவி மேடம் சாரி எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன்." சிறு புன்னகையுடன் சொன்னான். "கண்ட கபோதிங்க கிட்டலாம் சாரி கேட்கிற. உங்ககிட்ட கேட்டா என்ன?" "புரியலையே." அருவி நடந்ததையெல்லாம் சொன்னாள். தமிழ் சிரித்துக் கொண்டான். "எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க?" "உங்க அண்ணன் உங்க நல்லதுக்கு தானே செஞ்சிருக்காங்க." "நீங்களும் என் அண்ணன் மாரி பேசாதீங்க தமிழ்." கொஞ்சம் கடுப்புடன் சொன்னாள். "உங்க அண்ணன உங்களுக்கு பிடிக்காதா?" அருவி இதழில் ஒரு மில்லிமீட்டர் புன்னகை எட்டிப் பார்த்தது. "எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் அம்மா அப்பாவ பார்த்தது இல்ல. என் அண்ணன் தான் எனக்கு அம்மா, அப்பா எல்லாமே. என் அண்ணன தாண்டி எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது." "உங்க அண்ணன நான் பார்க்கவே இல்ல. ஆனாலும் அவங்க மேல ஒரு மரியாதை வருது." "உங்களுக்கு ஜெராக்ஸ் போட்ட மாதிரி தான் என் அண்ணா. ரொம்ப சைலண்ட்." இருவரும் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டு இருந்தார்கள். "சரி, நேரம் ஆயிடுச்சு தமிழ். என் அண்ணா நான் போகாம சாப்பிடாது. நான் போகணும்." 2 எட்டு எடுத்து வைத்தவள் மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். "எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அது என்னமோ தெரியல. உங்ககிட்ட பேசும்போது மட்டும் என்னையும் அறியாம எல்லாம் உளறிட்டு இருக்கேன். நான் உங்க கூட எப்பவுமே டச்ல இருக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால நான் வா போன்னு பேசிக்கவா?" தலையை சொரிந்தபடி கேட்டாள். தமிழ் சிரித்துக் கொண்டான். 98345673. இது என்னோட நம்பர் அருவி. நீ எப்படி வேணாலும் கூப்பிடு. எப்ப வேணாலும் கூப்பிடு. சரிடா தமிழ். அவள் பட்டென்று டா சொல்லவும் அவன் புருவம் 2ம் உயர்ந்தது. நான் கொஞ்சம் அப்படித்தான்டா. அப்ப நான் வரேன்டா." அங்கிருந்து கிளம்பியவள் வீட்டுக்கு வரும்பொழுது இரவு ஆகிவிட்டது. அவளுக்காக காத்திருந்து காத்திருந்து மாறன் சாப்பிடாமல் அப்படியே உறங்கிவிட்டான். அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. "சாரிண்ணா, என்னால தான் உனக்கு இவ்ளோ ப்ராப்ளம்." மெல்ல அவன் அருகே அமர்ந்தவள் அந்த தட்டை எடுத்து உணவை வைத்துக் கொண்டவள் மெல்ல மாறனை எழுப்பினாள். "அண்ணா, அண்ணா." மாறன் மெல்ல எழுந்தவன் தங்கையை பார்த்ததும் பட்டென்று கண்களை விழித்துக் கொண்டான். "அம்மு, வந்துட்டியா? சாரிடா, அண்ணன் மேல கோவமா இருக்கியா?" "அண்ணா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு." அவன் முன்பு பிசைந்து ஊட்டினாள். மாறன் அந்த உணவையும் அவளையும் மாறி மாறி பார்த்தான். இத்தனை வருடத்தில் அவன் ஒருமுறை கூட அவன் அன்னையை மிஸ் பண்ணியது இல்லை. வயதில் சிறியவளாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் அவள் அன்பை பார்க்கும் பொழுது அவனுக்கு அவன் அன்னை தேவியின் ஞாபகம்தான் வரும். "அண்ணா, சாப்பிடு." சிறு வயதில் பலமுறை அவன் உண்ணாமல் உறங்கிய போதும் அந்த பிஞ்சு கைகளால் அவனுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டிவிடும் தங்கையின் குணம் இப்பொழுது வரை மாறவே இல்லை. "என்னண்ணா அப்படி பாக்குற?" "அம்மாவ பாக்குற மாதிரியே இருக்கு அம்மு." அவன் கண்கள் கலங்கி இருந்தது. "அம்மா தான் சொல்றேன், சாப்பிடு." அவனுக்கு ஊட்டிவிட்டாள். பின் மாறனும் தங்கைக்கு ஊட்டிவிட்டான். இன்று நடந்த அசதியில் அருவி அப்படியே உறங்கி போனாள். அவன்தான் தங்கையை தூக்கி சென்று அவள் அறையில் படுக்க வைத்தவன் மெல்ல அவள் நெற்றியில் இருந்த முடியை ஒதுக்கி விட்டான். "அம்மோ, உன்னை நல்ல விதமா வளர்த்து ஆளாக்குவேன்னு நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன். உன்னை ஒரு நல்லவன் கையில புடிச்சு குடுக்குற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது." அந்த சாமி அறையிலிருந்து திருநீர் எடுத்து வந்து அவள் நெற்றியில் வைத்து விட்டவன் அவள் அருகே அமர்ந்தபடி அப்படியே உறங்கிவிட்டான்.
இன்று வழக்கத்தை விட தூக்கம் விட்டு சீக்கிரமே எழுந்த அருவி அண்ணனுக்கு வேலை வைக்க விரும்பாமல் தண்ணீர் பிடிக்கலாம் என்று வெளியே வந்தாள். ஏ வாயாடி, இங்க வாடி. அந்த இட்லி கடை பாட்டி அழைத்தார். என்ன கிழவி? ஏண்டி, எங்கடி போன நைட்டு? உன் அண்ணன் கிறுக்க மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டே கிடந்தான். பாவண்டி அவன். ஒவ்வொரு நாளும் உன்னை அடக்க முடியாம வாடி போயிடுறான். எதுக்குடி அப்படி அவனை படுத்துற? வேண்டுதல். உன்னை ஜட்டி போட்ட வயசுல இருந்து பாக்குறேன். உனக்காக ஓடா தேயிறான். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். அவனுக்காக நீ என்னடி பண்ணிருக்க? என்ன கிழவி சொல்ற? அவனுக்கு வயசு போகுதுடி. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா? பெரியவங்க இருந்தா அவங்க பார்த்து பண்ணிருப்பாக. அவனுக்கு உன்னை விட்டா யாருடி இருக்கா? நீ தானே என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணணும். அருவி முகம் மாறியது. அவர் சொன்னது உண்மைதானே. எனக்கு ஏன் இதைப் பற்றி யோசனை வரவில்லை? இத்தனை நாளில் அவன் வாழ்க்கையைப் பற்றி ஏன் யோசிக்கவில்லை? அதைப் பற்றி யோசித்தபடியே அந்த தண்ணி லாரிக்கு வந்தவள் அந்த நிமிடம் முடிவு செய்தாள். என்ன ஆனாலும் சரி, அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணமும் பண்றோம். அருவி அவள் நண்பர்களுடன் அமர்ந்து சீரியஸாக அவள் அண்ணா மாறனுக்கு பொண்ணு பார்ப்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். ஏய் அருவி, பேசாம இப்படி பண்ணலாம். மேட்ரிமோனி இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிச்சயம் பொண்ணு கிடைக்கும். என் அண்ணனுக்கு வரப்போற பொண்ணு தேவதை மாதிரி இருக்கணும். அழகு மட்டும் இல்ல, குணத்திலயும் அவங்க தங்கமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும். அன்பானவங்களா, பண்பானவங்களா, பணிவானவங்களா இருக்கணும். மொத்தத்துல பொண்ணு உன்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற, அப்படித்தானே? அருவி ஸ்லோ மோஷனில் திரும்பி முறைத்து பார்த்தாள். அந்த மாதிரி பொண்ணு வேணும்னா நம்ம காலங்காலமா போக வேண்டிய இடம் கோவில் தான். ஏன் சர்ச்செல்லாம் போகக்கூடாதா? அட எல்லாமே தான். அங்க போய் பார்த்தா நம்ம தேடுற பொண்ணுங்களெல்லாம் புடிக்கலாம். அருவி யோசித்தாள். அதுதான் சரி. அப்ப உடனே கிளம்புங்க போலாம். ஏய் போடி, இன்னைக்கு முக்கியமான பிராக்டிகல் கிளாஸ் இருக்கு. நீ என்னப்பா வெளிய நின்னா கூட படிச்சிருவ. ஊர் சுத்தியே எப்படித்தான் ஃபர்ஸ்ட் வரியோ தெரியல. ஆனா நாங்க அப்படியா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாவே எங்களுக்கு டான்ஸ் ஆடும். நான் போறேன்ப்பா. டேவிட்டும் கெவினும் கிளம்ப அவர்கள் பின் மற்ற இருவரும் கிளம்பினார்கள். ஓஹோ, போங்கடா போங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா என்ன? எனக்கு என் சோடா புட்டி இருக்கான். அவள் போனை எடுத்த உடனே தமிழுக்கு போன் போட்டாள். 2 அழைப்புகளுக்கு பிறகு மறுபக்கம் போன் எடுக்கப்பட்டது. ஹலோ, சொல்லுங்க. அமைதியான ஒரு சத்தம். தமிழ், எங்க இருக்கீங்க? ஒரு சின்ன வேலையா வெளியே வந்தேன். என்னங்க ஆச்சு? உடனே காலேஜ் வரீங்களா? சரிங்க. போனை அணைத்தவன் 10 நிமிடத்தில் அவள் காலேஜ் முன்பு வந்து வண்டியை நிறுத்தினான். முன் சீட்டை திறந்து காரில் ஏறிக்கொண்டாள் அருவி. நான் வர சொன்னது ஏன்னு கூட கேட்காம வந்தீங்க பாத்தீங்களா? நீங்க சூப்பர் சோடாபுட்டி. ஒரு அவசரத்தில் அவன் நிக்நேமை சொல்லிவிட்டாள். தமிழ் அவள் பக்கம் திரும்பி பார்க்க அருவி மெல்ல நாக்கை கடித்து கொண்டாள். அது ஏதோ டங் ஸ்லிப் ஆயிருச்சு. காலேஜ் டைம்ல எதுக்கு சுவரேறி குதிச்சு வரீங்க? கேட் மூடி இருக்கே, அதுக்கு தான். சரி, என்ன விஷயம்? வெளிய போகணுமா? ஆமா, கோவில் போகணும். பக்கத்துல பெரிய கோவில் ஏதாவது இருந்தா வண்டி அங்க கொண்டு போங்க. என்ன திடீர்னு கோவிலுக்கு? அது கடவுள் கன்வே பண்ணாரு. எனக்கு சந்துல சனி பகவான் சகட்டு மேனிக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காராம். அதனால உடனே போய் அர்ச்சனை பண்ண சொல்லிருக்காரு. அதுக்கு தான். தமிழ் சிறு தலையசைப்புடன் வண்டியை கோவில் பக்கம் ஓட்டி சென்றான். சரி, இப்போ உண்மை சொல்லு. அந்த ரோட்டில் கவனத்தை பதித்தான். ஐயோ, உண்மைதான்டா சொல்றேன். நீ பொய் சொல்ற. நீ பொய் சொன்னா உன் வலது கண் துடிக்கும். அருவி டேஷ்போர்டு கண்ணாடியில் பார்த்தாள். உண்மைதான், அவள் வலது கண் துடித்தது. இத்தனை நாட்களாக அவளுக்கே இது தெரியாது. ஆனால் அவன் எப்படி கண்டு கொண்டான்? உனக்கு எப்படி தெரியும்? ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தாள். அதெல்லாம் அப்படித்தான். நீ உண்மை சொல்லு. ஆ, என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறேன். அசால்ட்டாக சொல்லி தோலை குலுக்கி கொண்டாள். வாட்? சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் வண்டியை. என்னப்பா, உண்மைதான் சொல்ற? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? சொல்லவே இல்ல. இல்ல, இப்பதான் பார்க்கவே போறேன். தமிழ் பக்கத்தில் இருந்த ஒரு சிவன் கோவில் முன் வண்டியை நிறுத்தினான். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அருவி. என் கூட வா, புரியும். அந்த காரில் இருந்து இறங்கியவள் அவசரமாக அர்ச்சனை சீட்டு கூட வாங்காமல் உள்ளே ஓடினாள். தமிழ் சிறு புன்னகையுடன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றான். எங்க எங்க? அருவி எங்கோ ஆர்வமாக தேடிக் கொண்டிருந்தாள். ஓய் பட்டாசு! தமிழ் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சன்னிதானத்துக்கு சென்றான். நான் பட்டாசா? ஆமா, அப்படிதான் இருக்கு படபடன்னு. எது வேணாலும் அப்புறம் பண்ணிக்கோ. இப்ப ப்ரே பண்ணு. அந்த 2 நொடி ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கோ ஓடினாள். தமிழ் பொறுமையாக அவள் பின்னே சென்றான். அவளும் அந்த கோவிலெல்லாம் சுற்றிவிட்டு ஒருவித சோர்வுடன் அந்த குளத்தின் படிகளில் சென்று அமர்ந்தாள். என்னதான் பண்ற நீ? அந்த பக்கம் இந்த பக்கம் போன, என்னமோ தேடின, அப்புறம் பேசாம உக்காந்துட்ட. உன்ன என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ம். என் அண்ணாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். யாரு?
உன் அண்ணனுக்கு பொண்ணு பாக்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? ஆமா. அதுக்கு நான் அதுக்கு. எங்களுக்கு வேற யார் இருக்கா? நான் தானே பார்க்கணும். பெரிய மனுஷி மாதிரி பேசுற அருவி. சரி சொல்லு. அப்படி என்ன மாரி பொண்ணு தேடுற? முகத்துல ஒரு லட்சுமி கடாட்சம். பார்த்ததும் இவங்க தான் நம்ம அண்ணின்னு தோன்ற மாரி ஒரு பொண்ணு. ஆனா, இங்க இருக்க யார பார்த்ததும் எனக்கு அந்த மாரி தோணவே இல்ல. சரி, நேரம் ஆயிடுச்சு வா போலாம். அவர்கள் இருவரும் கிளம்பி வெளியே வந்தார்கள். தமிழ் காரை எடுத்து வர சென்றான். அந்த சமயம் அவனுக்காக காத்துக் கொண்டிருந்த அருவி திடீரென்று ஒரு சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். அங்கு நேர்த்தியாக கட்டப்பட்ட மஞ்சள் வண்ண காட்டன் சேலையும் அதற்கு முக்கால் கை வைத்த பிங்க் வண்ண பிளவுஸும் அணிந்து காதுகளில் 2 மெல்லிய கம்மல், கழுத்தில் ஒரு தாமரை டாலர் பதித்த செயின், ஒரு கையில் வார் வைத்த வாட்சும் இன்னொரு கையில் மெல்லிய தங்க வளையலும் கால்களில் மெல்லிய வெள்ளி கொலுசும் அணிந்திருக்க, வில்லாய் வளைந்த புருவங்களுக்கு மத்தியில் அழகான ஒரு சிவப்பு வண்ண பொட்டும், மை தீட்டாத போதும் மீனாய் துள்ளும் அவள் கண்களுக்கு கீழ்க்கன்னத்தில் ஒரு அழகான மச்சமும், அந்த சாயம் பூசாத சிவந்த இதழ்களை வர்ணிக்க இன்னும் வார்த்தைகளை தேடத்தான் தோன்றியது. அப்படி ஒரு அழகி அவள். பார்க்க லக்ஷ்மி கடாட்சம் பொங்கியவள் ஒருவன் கன்னத்தில் மாறி மாறி அறைந்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 9. ஐயோ! சொல்ல மறந்தே போயிட்டேன் பாருங்க. அவ பேரழகே அவளோட அந்த கருமையான நீண்ட கூந்தல் தான். அவள பார்த்ததும் ஒரு பெண்ணா இருந்தபோதும் அருவிக்கே சைட் அடிக்க தோன்றியது. ஒரு மாதிரி அவளை ஸ்டன்னாகி போய் பார்த்துக் கொண்டிருந்தாள். "பொறுக்கி ராஸ்கல்! கண்ணு தெரியாத பொண்ண ஏமாத்த பார்க்கறியா? கொடிடா பணத்த!" என்று அந்த 6 அடி ஆண்மகனை கொஞ்சம் கூட யோசிக்காமல் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக் கொண்டிருந்தாள். அவனோ பயந்து போய் அவன் வைத்திருந்த அந்த பணத்தை எல்லாம் அவளிடம் கொடுத்துவிட்டு விட்டால் போதும் என்று ஓடியே விட்டான். அந்த பணத்தை பக்கத்தில் பரிதவிப்புடன் நின்று கொண்டிருந்த கண் தெரியாத அந்த பெண்ணிடம் கொடுத்தவளோ அவளிடம் இருந்த சில 500 ரூபாய் நோட்டுகளையும் சேர்த்து கொடுத்தாள். "கவனமா வச்சுக்கோமா." அத்துடன் இல்லாமல் பத்திரமாக அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுவிட்டு தன்னுடைய எல்லோ கலர் ஸ்கூட்டியில் கிளம்பி சென்று விட்டாள். அதையெல்லாம் வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தவள் அவள் பக்கத்தில் ஹாரன் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். என்னாச்சு அருவி? எதுக்கு அப்படி நிக்கிற? தமிழ், நான் பொண்ண பார்த்துட்டேன். ஒரு மாதிரி கைகள் இரண்டையும் விரித்து ஒருவித சந்தோஷத்தில் சொன்னாள். பொண்ணுங்க? ஐயோ! நான் அத மறந்துட்டேன். அந்த பொண்ணு போயிடுச்சே. சீக்கிரம் வண்டி எடு. வண்டியில் ஏறி அமர்ந்து அவர்களும் அந்த பக்கம் எல்லாம் தேடி பார்த்தார்கள். ஆனால் அந்த எல்லோ ஸ்கூட்டியை காணவே இல்லை. அவங்கள பார்த்து அதிர்ச்சியில இருந்தேன். அதனால மிஸ் பண்ணிட்டேன். சத்தியமா சொல்றேன். இதுவரைக்கும் நான் ஒரு பொண்ண சைட் அடிச்சதே இல்ல. ஆனா நானே சைட் அடிச்சேன்னா பார்த்துக்கோயேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. ஒரு மாரி மெஸ்மரைஸ் ஆயி பார்த்துட்டே இருந்தேன். ஆனா மிஸ் பண்ணிட்டேனே! என்று வருத்தமாக சொன்னாள். இங்க பாரு அருவி. இவங்களுக்கு இவங்க தான்னு நம்ம இல்ல. அந்த கடவுள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒருவேளை நீ பார்த்த அந்த பொண்ணு தான் உங்க அண்ணனுக்கான பொண்ணுன்னா, அத யாராலயும் மாத்த முடியாது. நம்ம விலகி போனாலும் அவங்களே தேடி வருவாங்க. தமிழ் சொன்னதை கேட்டதும் அவள் கண்ணில் மின்னல் வெட்டியது. அப்ப அவங்களுக்கும் என் அண்ணனுக்கும் தானே ஃபிக்ஸ் ஆயிருந்தா, அவங்க என் அண்ணாவ மீட் பண்ணுவாங்க. அப்படிதானே சொல்ற? தமிழ் சிரித்தான். இப்ப சரி, நானே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கடவுளே இதுவரைக்கும் நான் எனக்காக எதுவும் ப்ரே பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். அந்த பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க தான் எனக்கு அண்ணியா வரணும்னு ஆசைப்படுறேன். சோ ப்ளீஸ் என்னவா இருந்தாலும் அவங்களுக்கும் என் அண்ணாவுக்கும் தான் கல்யாணம் ஆகணும். அவள் மனமுருகி வேண்டிக் கொண்டாள். அதே சமயம் இன்னொரு பக்கம் சாந்தமான முகம் கொண்ட 50 வயதை தாண்டிய பெண்ணொருவர் அந்த கடவுளிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். கடவுளே, என் பொண்ணு மீனாட்சி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும். ரொம்ப நல்ல வரன். அவ சம்மதம் சொன்னா நான் உனக்கு காவடி எடுக்கறேன். பார்க்கலாம் கடவுள் அருவி வேண்டுதலை நிறைவேத்தி வைக்கிறாரா? இல்ல பெத்த அண்ணியோட வேண்டுதலை நிறைவேத்தி வைக்கிறாரான்னு. அந்த மஞ்சள் வண்ண ஸ்கூட்டியை அந்த வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு அந்த ஜல்ஜல் என்ற கொலுசொலி சத்தத்துடன் வாசலில் இருந்த அண்டாவிலிருந்து தண்ணீர் எடுத்து காலை கழுவிவிட்டு வீட்டுக்குள் செல்லும் பொழுது ஒருவித சத்தம் அவளை தடுத்து நிறுத்தியது. மீனாட்சி! அவள் அன்னையின் பணிவான சத்தம் கேட்டு அவள் கால்கள் அப்படியே நின்றது. மாப்பிள்ளை வீட்ல இருந்து இன்னைக்கு வராங்க. அவர் கொஞ்சம் சாந்தமாகத்தான் சொன்னார். நான் வர சொல்லையே. வார்த்தையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் பேசினாள். அதுக்குல்ல மீனாட்சி. அவர் மகளிடம் பொறுமையாக எடுத்து சொல்ல நினைத்தார். அம்மா, எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. அதுவும் சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட வேலை. கொஞ்ச நாள் வேலைக்கு போய் என் கையால நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குமா? இப்ப வந்து கல்யாணம் அது இதுன்னு சொன்னா எப்படி சொல்லுங்க? அந்த மூக்கு அவள் கோபம் கொள்ளும்போது சிவந்துதான் போனது. அண்ணி, நீங்க இருங்க. இவகிட்ட இப்படி சொன்னா கேட்க மாட்டா. ஏண்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு 26 வயசு ஆகுது. முதல்ல ஒரு டிகிரி படிக்கணும்னு சொன்னேன்.
அப்புறம் இன்னொரு டிகிரி படிக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிக்கணும்னு சொன்னேன். 25 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சரி, நாங்களும் நீ ஆசைப்படுறன்னு அமைதியா இருந்தோம். இப்ப நாங்க உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படும்போது, நீ மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மீனாட்சியின் அத்தை கொஞ்சம் அதட்டலுடன் பேசினார். மீனாட்சி அவரின் பேச்சுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பாள். 1000 தான் இருந்தாலும் ஒரு காலத்தில் மீனாட்சியின் அம்மா கைக்குழந்தையுடன் வந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து இருக்க வைத்தவர்கள் அவள் மாமாவும் அத்தையும் தானே. அந்த நன்றிக்கடன் அவளுக்கு எப்போதும் உண்டு. அதுகில்ல அத்த. அவள் மேற்கொண்டு பேச வாயெடுத்தாள். உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. ஒரு வயசுக்கு மேல நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எவனும் உன்ன சீண்ட மாட்டான். அதுக்கு தாண்டி சொல்றோம். கேளு மீனாட்சி, அடம் பிடிக்காத. சற்று கோபமுடன் ஆரம்பித்தவர் கெஞ்சலுடன் முடித்தார். மீனாட்சி அமைதியாக இருந்தாள். மாப்பிள்ளை பாக்க தாண்டி வரப்போறாங்க. உடனே ஒண்ணும் கல்யாணம் ஆகப் போறதில்லடி. நாங்க உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றோம். அவள் யோசித்தாள். வர சொல்லுங்க. அமைதியாக சொன்னவள் வேறெதுவும் பேசாமல் அவள் அறைக்கு சென்று விட்டாள். மீனாட்சி அம்மாவுக்கு இப்பொழுதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அண்ணி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சீக்கிரம் அவளுக்கு நல்ல காரியம் நடக்கும். நடக்கணும் விஜயா. அவள ஒரு நல்லவ கையில பிடிச்சு குடுத்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன். அவர் எதையோ நினைத்து பார்த்தபடி சொன்னார். அதற்கு பின் பெண் பார்க்கும் படலம் எல்லாம் வேகமாக நடந்தது. எதையாவது செய்து இதை தடுத்து விடலாம் என்று மீனாட்சியும் முயற்சி செய்து பார்த்தாள். ஆனால் மாப்பிள்ளை ஏதோ முக்கியமான விஷயமாக வெளியூர் சென்று விட்டார் என்று மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மட்டும்தான் வந்திருந்தார்கள். அதனால் மாப்பிள்ளையிடம் பேசும் வாய்ப்பும் அவளுக்கு கிடைக்கவில்லை. பெண்ணை பார்த்ததும் அவர்களுக்கு பிடித்துவிட்டது. இன்னும் சில வாரங்களில் நிச்சயம் வைத்துக் கொள்ளலாம் என்று பெண்ணுக்கு பூ வைத்து சென்று விட்டார்கள்.